தன்னோட மாயப்பாம்பை என் குழந்தையக்குள்ள அனுப்பியிருக்க. ஒரு தடவை என் சக்தியை திருப்பி எனக்கு கொடு. நான் நாகமா மாறி அந்த கார்கோடகனை கொன்னு மறுபடியும் மானிட பெண்ணா ஒரு மாறிடுறேன். என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தியை தான். என் மந்திரக்கட்டை நான் அவிழ்த்தால் ஒழிய நீ பெண்ணாக முடியாது. இப்பொழுதாவது இந்த மாணிக்கம் எங்கிருக்கிறது என்று சொல். சரி, உன் இஷ்டம். என் மந்திரக்கட்டின் மகிமையை கபாலமாலினியின் கண்களில் வைத்து விடுகிறேன். எப்பொழுதாவது மனது மாறினால் இந்த ஜலகண்டேஸ்வரனின் காலடியில் வந்து விழு. இல்லை என்றால் இப்படி பாம்பாகவே இரு. அப்பா, இவனுக்கு எப்பவுமே தூக்கம்தான். அப்பா எங்க போச்சோ இவனை விட்டுட்டு. கண்ண தூங்கிட்டு இருக்கான்பா. பாம்பு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடா. போய் தேடுங்க. பாம்பு கிதர் கிதர் ஹை கிதர் ஹை பாம்பு. இந்த குடுமா, நீ அவனை தூக்கினா அப்புறம் பாலே குடிக்க மாட்டான். நீ தள்ளி போமா. குடிமா குடி. என் கண்ணு அழகடகனா. குழந்தை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? லட்சுமி எங்க? என்னமோப்பா, காலையில இருந்து எங்க போனாலும் தெரியல. இவன் இங்க அழுதுகிட்டே இருக்கான். இங்க ஒரு பாம்பு வந்துச்சு, அதை அப்பா அடிச்சு விரட்டிட்டாரு. அப்பல இருந்து இவன் விடாம அழுதுகிட்டே இருக்கான் மாமா. அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா? உன்ன இல்லைங்க, அது பாம்பு இல்ல, லட்சுமி, என் மனைவி லட்சுமி. என்னாச்சு லட்சுமி? உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது? குழந்தையை பார்த்துட்டு இங்கேயே லட்சுமி. ஜெய ஓம் கபாலி.
அழாதம்மா, அழக்கூடாதுடா. ஜெய ஓம் கபாலி. என்னாச்சுமா? குழந்தைக்கு என்னாச்சுன்னு புரியல, அவரை பாருப்பா. காயமே இல்ல, மரத்த வருது. என்ன லட்சுமி? நாகமோகினி, மனம் மாறி வந்து விட்டாயா? அவ மனசு மாறி இங்க வரலடா, உன்னோட கதையை முடிக்க வந்திருக்கோம். என்னிடத்தில் வந்து என்னையே எதிர்க்கின்றாயா? லட்சுமி, என்னங்க லட்சுமி, அந்த மந்திரவாதி நான் பெண்ணா மாறாம இருக்க மந்திரத்தால கட்டி இந்த கொடிய தேவதையோட கண்ணுக்குள்ள வச்சுட்டான். இப்ப நீங்க அந்த தேவதையோட கண்களை உடைச்சு எரிஞ்சதும் தான் எனக்கு மானிட பெண்ணாகிற சக்தி கிடைச்சது. சரி போகலாம் வா. அங்க நம்ம குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ. ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்நேரம் அவன் குணமாயிருப்பான். மந்திரவாதியோட சக்தியை இப்ப நீங்க அழிச்சதுனால நம்ம குழந்தை மேல அவன் வச்ச சூன்யமும் சக்தி இழந்து போயிருக்கும். வாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, அமிர்த யோகம், சூரிய கிரகணம், அருமையான முகூர்த்தம். இது போன்ற முகூர்த்தம் 100 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். இந்த முகூர்த்தத்தில் அக்னி ஸ்நானம் செய்தால் செஞ்சா என்ன ஆகும் குருதேவா? என்ன ஆகும் என்பதை செய்த பிறகு சொல்கிறேன். அப்புறம் என்னத்த சொல்ல போறீங்க? அந்த நெருப்புல நீங்க எரிஞ்சிருங்களே. ஜெய் கபாலமாலினி. ஜெய் ஓம் கபாலி. இப்பொழுது நான் அமரனாகிவிட்டேன். என் சக்திக்கு எதிரில்லை, இனி எனக்கு சாவே இல்லை. நான் ஒரு சிரஞ்சீவி. மரணத்தையே ஜெயிச்சுட்டான் இவன். எல்லாம் உன் அன்பாலதான் லட்சுமி. அது சரி, இவனுக்கே இந்த வியாதி வந்துச்சு? இவ்வளவு சீக்கிரம் எப்படி போச்சு? ஒண்ணுமே புரியலையே. எதா இருந்தா என்ன,
லட்சுமியோட சக்தி தான் இவனை காப்பாத்திருக்கு. ஏன் சக்தியால இல்ல அத்தை, மத்தவங்களுக்காக கஷ்டப்படுற உங்க மகனோட சக்தியாலதான். இவர் அந்த மந்திரவாதியோட சக்தியை நாசமாக்குறதுனாலதான் குழந்தை ஆபத்துல இருந்து தப்பிச்சதோட எனக்கும் பாம்பு உருவத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சது. இப்ப லட்சுமி பரிபூர்ண மானிட பெண்ணுமா?